வணக்கம் கேமர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சாதாரண ஆளுக்கு சாக்கடிச்சு சாரப்பாம்பு காலுக்குள்ளே போன கதையை பார்க்க போகிறதில்ல. வான வேடிக்கையெல்லாம் போட்டு உள்ளே வரவேற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உள்ளே போனால் ஒரே திருவிழா, பார்ட்டி வேணும்ல, ஒரே பார்ட்டியாக கொண்டாடுறாங்க. சரி, நம்ம வீட்டு பக்கம் போகலான்னு பார்த்தா பேராஷூட்டு ஓப்பன் ஆகும். அதை எப்படியோ ஓப்பன் பண்ணி சரி இறங்கலாமே அப்படின்னு இறங்குனா ஒரு லோட்டும் இல்லாமல் போச்சு. சரி, கீழே வந்து பார்த்தா ஒரு ஸ்கேரு. அதை பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரே பேஜாரு. ரெக்க கட்டி பறக்குதம்மா சிவனாண்டி வண்டின்னு பார்த்தா அது ஏதோ காசு கொடுக்குது போல. சரி, பொட்டியை புறக்கிட்டு சரி அடுத்த லூட்டு பக்கம் போகலான்னு போய் பார்த்தா கன்னு இல்லை. சரி, ஓகே, இந்த வழியாக வேண்டாம் அந்த வழியாக போவோன்னு போனால் பேகு கிடக்கு. எடுத்ததை ஏண்டா திரும்பி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யூஎம்பி எடுத்துட்டு சின்ன பண சில்லறைகளெல்லாம் எடுத்துட்டு ஓடுதான். ஏதாவது இனிமே வருவான்னு பார்த்தா ஒருத்தனும் வரல. சரி, ஓகே, ஆத்தோரமாக வாழ்கிறத விட்டு பீச் ஓரமாக வந்து வாழ்ந்துட்டு இருக்கோமே, நம்ம வீட்டை பார்க்கலாமேன்னு உள்ளே போனேன். சரி, திறந்து கிடக்கிற மடமா இது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள என் தம்பி திறந்து போட்டு போயிருதான். என் தம்பிக்கு ஒரே இதே வேலையாக போச்சு. சரி, வீட்டுக்குள்ளே டிவி பார்க்கலான்னு வந்தால் கரண்ட் இல்லை. கவர்மெண்ட்டு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரம் தான் பிரச்சனை. சரி, அந்த மரத்தை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஈபியில எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, நம்ம வீட்டோட பால்கனி வியூவாக பார்க்கலாம் அப்படின்னு மேலே போனால் சில லூட்டு. எடுத்ததோட ஒரே வேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் பார்த்தா பெட்ரூமு. சரி, கையில் கத்தி கிடச்சிருச்சு, ஜன்னல்லேருந்து குதிடா அப்படின்னு சொல்லி குதிச்சு ஓடி தகன்னு ஓடி பக்கத்து வீட்டில் ஏறிட்டேன். பக்கத்து வீட்டு மாலா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்தா யாரும் இல்லை. சரி, ஓகே, வந்த வழியாக போவானே அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு ஏறிட்டாச்சு. இந்த வழியாகவும் ஒன்றும் இல்லை, அந்த வழியாகவும் ஒன்றும் இல்லை. சரி, இந்த வழியாக வந்ததை எடுத்துட்டு அந்த வழியாக போவோம் அப்படின்னு சொல்லி சின்ன வீட்டுக்குள்ளே காலை வச்சேன். அடடா, இது நம்ம MP5 ஆச்சே அப்படின்னு சொல்லி MP5 எடுத்துட்டு உள்ளே மடக்கியாச்சு. சரி, குட்டி காளானே எட்டி குடிச்சு கட்டி போட்டு சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டேன். வணக்கண்டா கேமர்ஸ் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி பாறையெல்லாம் பார்த்து ஒரே மிரண்டு போயிட்டேன். ஒரு காலத்தில் இந்த கேம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அது ஒரு லாக்டவுன் காலம். அந்த காலத்துல எல்லாம் அவா வீட்டில் இருந்து மொபைல் எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டு திண்ணையில் உட்காந்துருவா. டே சுடுடா, உள்ள வாடா போடா அப்படின்னு சொல்லி இருந்த காலம் அது. என்ன சுடுற சத்தம் கேட்குது, யாரோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க போல, நம்ம தான் போய் சால்வ் பண்ணணும். அந்த காலத்துல எல்லாம் கிங்டம் இந்த கிளாக் டவரோட கிங்குன்னு சொல்லியே பாதி குட்டி குஞ்சாங்க சுற்றி வந்த காலம். இந்த பக்கம் இனிமேல் பார்த்தா வீட்டுக்குள்ளே ஒருத்தன் ஓடுறான். சரி, சுட்டவனை ஏன் சுடாமல் போகணும் அப்படின்னு போனால் கீழே இருந்து வரும். என்னங்கடா இந்த காலாக்கே செட்டிங்கா, சுத்து போடுறீங்களாடா, சுத்து, நான் சுற்றி வரேன்டான்னு சுத்த போயிட்டேன். ஆனால் சுற்றி வந்த பிறகுதான் தெரியுது அவங்களுக்குள்ளே சுட்டுக்கிட்டே செத்துட்டாங்க. ஒருத்தனாவது கண்ணில் படுங்கடான்னு பார்த்தா 2 பேர் முத்தம் கொடுத்துட்ருக்காங்க. சரி, ஓகே, அந்த காலத்துக்கு வருவோம். அந்த காலம் 2020ஆம் ஆண்டில் கொரோனான்னு ஒரு வைரஸ் வந்துச்சு. அப்போ அவா வீட்டில் கிடக்கிற காலத்தில் கேமுக்குள்ளே வந்துடுவா. காலேஜ் ஆன்லைனில் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் கேமுக்குள்ளே வந்த காலம்தான் அது. அப்படியே உள்ளவாடா அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே வச்சு ஒரே விளையாட்டு. 2 மேட்ச் போடுறதுன்னு, ரன் மேட்ச் போடுறதுன்னு, கிளாஸ் கோடு போடுறதுன்னு, அப்படி ஒரு காலம் அது. ஓடிண்டே இருக்கியடா, உன்னை சுட்டுறேன்டா நில்லுடா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவனே என்னை சுட்டுறான். ஏமிங் பண்ணுறான், சுட்டு வேறுட்டான். அங்கே ஒரு குதிரை. சரிடா, ஏன் ஏமிங் பண்ணும்போது ஏமிங் மிஸ் ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோனு அந்த அளவுக்கு பெரிய ஃபோன்லாம் கிடையாது. அது ஏதோ ஆக போனதை வச்சு நான் விளையாண்டுக்கிட்டு நெத்தியில் சுடுறான்னா ஏன்டா ஏன், சரி வேண்டாம், சட்டையில் வந்தான், சட்டையில் சுட்டுட்டான். சரி, சின்ன பையனை சுட்டா ஓடுறா. டேய், என்ன கொள்ளதானடா வந்த, சுட்டுட்டு போடா. சரி, நம்ம உள்ளே உட்காந்து கொஞ்சம் மெடிக்கிட்டு போடுவோம்.
சரி, அந்த காலத்தில் அவாலாம் ஓடி திரிஞ்சு விளையாண்ட காலம் அது. அந்த நாளெல்லாம் மறக்க முடியுமா? அப்போ எல்லாம் அப்டேட் வரும்போதெல்லாம் ஒரே குஷியாக இருக்கும், என்னத்தடா கொண்டு வந்திருக்கீங்கன்ட்டு. ஆனால் இப்போ அப்டேட்லாம் வந்தால் என்னத்தடா எடுக்க போகிறீங்கன்ட்டு ஒரே பயமாக இருக்கும். சின்னவாலாம் சொல்கிறா, சரி அங்கங்கே இருக்கிற காளானை சாப்பிட்டுன்னு அங்கங்கே ஓடி சுட்டு விளையாடலாம். அந்த காலத்தில் பீக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த இடத்துக்கு போகிறதுக்கே பயமாக இருக்கும். ஒரு காலத்தில் இந்த மாதிரி கருப்பு கலர் சட்டை போட்டு வந்திருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா செதறி ஓடுவாங்க. ஆனால் இப்போ இந்த கருப்பு சட்டை என்கிட்டயே இருக்குது. இதுவும் அந்த காலத்தில் கிடச்சது தான். இருந்தாலும் இதை பார்த்தா ஒரு பயம் இருக்கும். நாங்கள்லாம் தெரித்து ஓடுவோம். சரி, கிளாக் டவருக்கு வந்திருக்கோமே, கிளாக்கை பார்க்காம போனால் எப்படி? இருந்தாலும் இந்த ஜோன் வர்ற காரணத்தினால அடடே ஒருத்தன் நமக்கு முன்னாடி ஓடுறானே. ஆஹா, வாங்கண்ணே வாங்க வாங்க. என்னங்கண்ணே, பால் வாங்க வந்தீங்களா இல்லை கிளாக் டவரை சுற்றி பார்க்க வந்தீங்களா? அடித்து இப்படி என்னோட ஹெச்பியெல்லாம் குறைச்சி விட்டேலே. நான் மெடிக்கெட்டு சாப்பிட்றதுக்குள்ளே இந்த க்ளோவால் என்ன பாஞ்சு போயிருச்சே. இப்போ நான் இந்த க்ளோவால் விரட்டி போகிறதே ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்கே அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓடித்தான் ஆகணும். வாழ்க்கையே ஒரு ஓட்டம்தான். இன்ஜினியரிங் படித்த வாக்கு கம்பெனியை நோக்கி ஓட்டம், பிஸ்னஸ் பண்ணுற வாக்கு கிளைண்ட்டை நோக்கி ஓட்டம், வாழ்க்கையே ஓட்டம். சரி, ஓடினே இருக்கும்போது அப்படியே நம்ம கதையும் புலம்பியாச்சு. சரி, இந்த பீக்கு கதைக்கு வரும். பீக்கிலெல்லாம் கால் வைக்க பயந்த காலம் போய் பீக்கில் தான் எல்லாவனும் குதிக்கான். அங்கே லூட்டும் கிடைக்காது இவங்க குதிக்கிற நேரத்துக்கு. சரி, ஓகே, அந்த வழியாக எவன் போவான் அப்படின்னு சொல்லி நம்ம கட்டி வச்சிருக்கிற வீட்டை நாமளே சுற்றி பார்த்து அதுக்கடுத்து இந்த வழியாக போகிற சுகமே தனி. அந்த வழியாக ஏன்டா போகிற அப்படின்ட்டு யாரும் என்ன கேட்க முடியாது. சின்ராசே அப்படின்னு யாரும் கூற முடியாது. ஸோ இந்த வழியாக வந்து அப்படியே சுற்றி ஜோனை தாண்டி போயிட்டு வந்தேன். சேமமாக இருக்கும். சரி, ஓகே, கையில் இருக்கிற கத்தியை படம் காட்டலான்னு பார்த்தா அக்கா நம்மளை சொன்னாங்க. அக்கா ஆஃப்லைன் போய் 10 நிமிஷம் ஆச்சுங்கிறது தெரியுது. இருந்தாலும் அக்காவுக்கு ஒரு சமாதியை கட்டிவிட்டு ஆழ்ந்த இரங்கல் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த பக்கம் இருக்கிற ரூட்டை அள்ளிட்டேன். அந்த பக்கம் போகலான்னு போனால் அடடே என்னங்கடா புதுசாக நிறைய கால் சென்டர்லாம் கட்டி வச்சுருக்கீங்க, ஃபோனு போட்டால் எங்கள் பெரியம்மாவுக்கு போகுமா அப்படின்னு பார்த்தா, தம்பி அது கால் சென்டர் இல்லைப்பா, அது வேறு ஒரு வெண்டிங் மிஷின்ப்பா அப்படின்னு சொல்கிறான். பேனர் காலம் போய் ஒரே ஃப்ளைட்டு காலமாக ஆகிப்போச்சு. அங்கே இங்கேன்னு ஒரே பார்க். சரி, ஓகே, கையில் எடுத்த கத்தி எடுத்துன்னு அந்த பக்கம் போனால் ஜோன் போட்டாங்க. என்னங்கடா இது அங்கங்கே போனால் சுற்றி சுற்றி அடிக்கிறீங்கன்னு பார்த்தா, சரி ஓகே இந்த பக்கத்தில் ஓடலான்னு பார்த்தா அந்த பக்கம் ஜாம் ஆகுது, வார்த்தையும் ஜாம் ஆகுது. சரி, இதெல்லாம் இருந்துட்டு போட்டும், என்னத்தான் பண்ணிட போகிறாங்க. சரி, இந்த பக்கமாக போய் அந்த பக்கம் எவனாவது இருக்கானா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போயின்னு இருக்கும்போது திடீர்னு ஒரே சத்தம், இருக்கஞ்செடியோட இறுக்கி பிடிச்ச எம்மாமா அப்படின்னு. என்னங்கடா ஃப்ரீ ஃபயரில் பஸ்ஸெல்லாம் விட்றீங்களா அப்படின்னு பார்த்தா, பஸ்ஸெல்லாம் இல்லைங்க சாமி, நமக்கு நாமே பாடிக்கிற வேண்டியதான். சாமிக்கு ஒரு சம்பிரதாயத்தை போட்டு விட்டு பாட்டொன்னும் கிடையாது, ஓடி போடா சாமி அப்படின்னு சொல்லி வட்டி விட்டாங்க. சரி, இருக்கிற குப்பையெல்லாம் வெளியில் அள்ளி போட்டு நம்ம ஸ்கேர் வேறு மேக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் புல்லட்டே தேவையில்லை, புல்லட் இல்லாமல் சுட்டு வீழ்த்து போகிறேன்டா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சுட்டு வீழ்த்த போகிறோம். ஏதாவது எனிமி கண்ணில் படுவீங்களான்னு பார்த்தா நம்ம கண்ணில் ஒரு எனிமி பட்டான். சரி, இவனை சுட்டு வீழ்த்திடலாமேன்னு சுட்டா ஓடுறான். ஏய் நில்றா அப்படின்னு சொல்லி சுடுறதுக்கு முன்னாடி என்னை சுட்டு வீழ்த்திட்டாங்க. இதோட இந்த கதை முடிஞ்சுது. இவனும் போயா வாங்கிட்டான். அடுத்த ஒரு கேமில் சந்திப்போம்.